உலக தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ இலங்கை தமிழர்களுக்காக வேண்டி போட்டிருக்கேன். இலங்கை தமிழர்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இலங்கையில் 21ஆம் தேதி வரும் 21ஆம் தேதி செப்டம்பர் 21ஆம் தேதி எலெக்ஷன், ஜனாதிபதி எலெக்ஷன். யாருக்கு வாக்கு போட போகிறீங்க தமிழர்கள் எல்லாரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸில் இருப்பீங்களான்னு தெரியல. அது கொஞ்சம் பேர் தான், மற்றவங்களாம் தெளிவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாதி பேர் யூஎன்பி, பாதி பேர் சஜித், பாதி பேர் அனுராக்கு கொஞ்சம் கூடுதலாக போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறீங்கன்ற மாதிரி மீடியாக்கெலாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அனுரோட வாக்குறுதிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, எல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் நடைமுறைக்கு வருமானு தான் தெரியல அன்னூரை சொல்கிற விஷயங்கள்லாம். ஏன்னா முக்கியமான பிரச்சனையே அங்கே பணம் இல்லை நாட்டில். சஜித் கொடுத்துருக்கிறது ஒருத்தருக்கு 24,000 ரூபா குடும்பத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பெரிய விஷயம். எங்கேருந்து எந்த காசு எடுத்து கொடுக்க போகிறாருன்னு தெரியல அவர். 24,000 இதே தான் கோத்தபாயம் செஞ்சு இன்னைக்கு $2 trillion லாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு எல்லா மக்களையும் நடு ரோட்டில் கொண்டு போயிட்டு விட்டவர். அவர் ஃப்ரீயாக கொடுத்தது தான். அதே மாதிரி இப்போ இவர் சஜித் ஃப்ரீயாக எடுத்து கொடுத்து போகிறேன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி வச்சுருக்காரு. ரணில் வளமையாக தெரிஞ்ச விஷயந்தான், தாரன்னு வரும், ஒன்றும் தரமாட்டார், கடைசி வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டார். பட் கம்பேர் டு ரணிலோட கம்பேர் பண்ணும்போது சஜித்தும் அனுராவும் இந்த நாட்டுக்குள்ளே என்ன செய்ய முடியும்ன்றது ஒரு கேள்விக்குறி தான். அவங்க வந்தால் என்னத்தை, அதாவது இப்போ இருக்கிற மாதிரியே அதை மெயின்டைன் பண்ணி போக முடியுமா இருந்தால், அதாவது சர்வதேசத்தை அனுசரித்து IMF என்ன கண்டிஷன் போட்டிருக்கோ அதையும் ஃபாலோ பண்ணி அப்படியே போவாங்களா இருந்தால் இது நாடு ஸ்மூத்தாக போகும், பொருளாதாரம் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படாது, அது கிளியராக போகும். அதை விட்டுட்டு அவர் சொல்கிற மாதிரி, சஜித் சொல்கிற மாதிரியும் அன்றுரை சொல்கிற மாதிரியும் IMFலேருந்து வெளியே 18% வேட்லேருந்து நாங்கள் வெளியே 6% கொண்டு வந்தால் என்ன ஆகுன்றது படித்த மக்களுக்கு உங்களுக்கு தெரியணும்ல. இல்லைன்னா கொஞ்சம் தேடி பாருங்கள் அது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. IMF திருப்பி வெளியே போயிட்டா திருப்பி அந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகணும். உள்நாட்டு உற்பத்தியை நீங்கள் நம்பி அரசியல் பண்ண முடியாது. அது அங்கே எத்தனை பேர் அங்கே விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க, அவ்வளோ பேரும் வெளிநாட்டில் இருக்காங்க. அங்கே உள்ள எக்ஸ்போர்ட்டை நம்பி நீங்கள் நாட்டை நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது, ஒரு நாள் முடியாது. அதனால் அவங்க சொல்கிற வாக்குறுதிகள் எல்லாம் பொய்யான வாக்குறுதிகள். நீங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இலங்கையில் நீங்கள் வாக்கு போடுறீங்க, இந்த 3ல் யாராவது ஒரு ஆள் வரப்போகிறாங்க, ஓகேயா, வரப்போகிறாங்க, ஆட்சி செய்ய போகிறாங்க, இதை ஒன்று செய்ய போகிறாங்க. ஆனால் இந்த அரசியல் உங்கள் இலங்கையில் உள்ள அரசியல் உலகம்னு சொல்கிறத விட அமெரிக்கா, சைனா, இந்தியா, இந்த 3 பேரும் பண்ணுற அரசியல் தான் இலங்கையில் நீங்கள் பார்க்குற அரசியல். இந்த 3 பேரையும் மீறி நீங்கள் அங்கே ஒரு அரசியல் இலங்கையில் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அங்கே கொண்டு வருவாங்க. யாரை கொண்டு வருவோன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் கொண்டு வருவாங்க. இது நீங்கள் தெளிவாக அதை உன்னிப்பாக கவனிச்சிருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். எப்படி அமெரிக்கா எந்த அளவுக்கு பழைய ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிச்சுது, அதை மாற்றுறதுக்கு இந்தியா எப்படி ட்ரை பண்ணிச்சுது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கொஞ்சம் தேடி படிங்க இதில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ கடைசியாக இப்போ எங்களோட பங்களாதேஷில் என்ன நடந்தது, அமெரிக்கா கேட்டுச்சு, அவங்க கொடுக்கல. அவங்க இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியல, ஆட்சியிலே இல்லை, அவங்க அந்த நாடே சீரழிஞ்சிருச்சு. அதே சமயம் பங்களாதேஷ் இந்தியாவோட பேச்சு கேட்காம சில விஷயங்களை செஞ்சு கொஞ்ச நாள்லேயே என்ன நடந்துச்சு, அங்கே ஒரு செயற்கையான ஒரு வெள்ளப்பெருக்கு நடக்குது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அதில் 45 லட்சம் குடும்பம் பாதிக்கப்படுது. உடனடியாக பங்களாதேஷில் உள்ள அரசாங்கம் சொல்லுது, இந்த மாதிரி இந்தியாவை ப்ளேம் பண்ணுது, நீங்கள்
வேணுமுன்னே அந்த டேமை திறந்து விட்ருக்கீங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் பண்ணதால் இப்படி 45 லட்சம் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இந்தியா அதுக்கு பதிலுக்கு இல்லை எங்கள் பக்கம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, 65,000 பேர் நாங்கள், 65,000 எங்கே இருக்குது, 45 லட்சம் பேர் எங்கே இருக்குது. அப்போ இந்தியா வந்து என்ன செய்யுது, இந்தியாவை எதிர்க்கிறவனை அதை இன்டைரக்டாக அழிக்குது அந்த நாட்டை. அப்போ இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள் எல்லாம் இந்தியாவை விட்டு கையை விட்டு போயிட்டுது. ஸோ அடுத்த ஒரே நாடு இலங்கை தான். அப்போ இலங்கையை அவ்வளோ ஈஸியில் இந்தியா விட்டு கொடுக்குறதுக்கு ரெடி ஆகாது. அதெல்லாம் இப்போ அமெரிக்காவும் சேர்ந்து இருக்கிறதால அமெரிக்காவுக்கும் இலங்கை தேவை, இந்தியாவுக்கும் இலங்கை தேவை. இவங்க 2 பேருக்கும் சைனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இலங்கை தேவை கண்டிப்பாக. இப்போ சைனாவுக்கும் இலங்கை தேவை. ஏன்னா அமெரிக்காவை இந்தியாவையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சைனாவுக்கு அது தேவை, எதிர்த்து நிற்கிறது. அப்போ இந்த 3 பெரிய நாடுகள்கிட்ட இருந்து இலங்கை தப்பிக்கிறன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இலங்கையில் இலங்கைக்கு வளங்கள் நிறையா இருக்குது, அதை நம்பியே காசு தருவான். அது இல்லாமல் இந்த அரசியலுக்காவணியே இந்த அரசாங்கங்கள் நிறையா உதவிகளை செய்யும். அது நீங்கள் எந்த ஜனாதிபதி வந்தாலும், இந்த 3ல் ஒரு ஆள் வந்தாலும் சரி, இல்லை டம்மியாக யாராவது வந்தாலும் சரி, அந்த நாட்டுக்கு காசுகள் அள்ளி கொடுக்கத்தான் போகிறாங்க, அதை டெவலப் பண்ணத்தான் போகிறாங்க. அதில் ஒரு மாற்றம் இல்லை. அதனால் பொருளாதாரம் விழுந்துரும். அதுக்காவணி நாங்கள் யாராவது ஒரு நல்ல ஒருத்தரை கொண்டு வரோம், நீங்கள் ரணிலை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், ரணில் வந்து இப்போ தான் எல்லா வெளிநாடும் நல்லா இருக்காரு, அதனால் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், அதனால் பொருளாதாரம் நல்லா வரும். இல்லை அனுரை வந்து புதுசாக சிந்திக்க போகிறாரு, அதனால் பொருளாதாரம் நல்லா வரும். சஜித் வந்து வித்தியாசமாக போகிறாரு, அதனால் பொருளாதாரம் நல்லா வரும்னு நினச்சி யாரும் ஓட்டு போட்டுறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நல்ல உலக அரசியல் தெரிஞ்சுன்னு சொன்னால் நீங்கள் பொருளாதாரம் நல்லா வரும்னு சொல்லிட்டு யாரும் ஓட்டு போட்டுறாங்க. அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த ஓட்டில் வந்து எங்களுக்கு தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மலையகத்தில் ஏதாவது கிடைச்சிச்சா எங்களுக்கு இது வரைக்கும்? ஏதாவது கிடைச்சிச்சா? ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஏதோ ஜீவனோட இது பார்த்தேன் சம்மரில் இன்டர்வியூவில் 1350 பேசிக் சம்பளம் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாரு. 1350 எந்த மூளைக்கையா போகும்? $600 600 கேட்டாங்க, பிறகு அது 1000 கேட்டாங்க, கிடைக்கவே இல்லை. இப்போ 1350ன்னு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்க. அது கூட நேற்று ஏதோ ஒரு இதில் பார்த்தேன், துரைமார் வந்து $1000 தான் கையில் கொடுத்துருக்காங்க, மீதி தரலேன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மை போயின்னு அது தெரியல. அங்கே உள்ளவங்க தான் அதை பற்றின வீடியோக்களை நேரடியாக போடணும், அப்போ தான் அந்த விஷயங்கள் தெரிய வரும். ஸோ 1350 பேசிக் சேலரி அங்கே என்ன 2500 இல்லை 2200 அது கொடுக்கணும், ரைட்? ஒரு பேசிக் சேலரி அவங்களுக்கு, அந்த தோட்ட தொழிலாளர் மக்களுக்கு ஒரு 1.5 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. 2023 மட்டும் அவங்களோட ரெவன்யூ வந்து டீ எக்ஸ்போர்ட் பண்ணல கிட்டத்தட்ட 2,40,000 50,000 மெட்ரிக் டன் டீயை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க 2023. அதில் இலங்கை அரசாங்கத்துக்கு கிடைச்ச ரெவன்யூ வந்து $1.31 பில்லியன். ஏன் சார், ஒரு வருஷத்தில் 1.31 பில்லியன் டாலர்ஸை வந்து மேக் பண்ணுறீங்க? அதில் ஒரு 1.5 லட்சம் பேர் இருக்காங்க அந்த மக்கள். அவங்களுக்கு அவ்வளோதான், 50,000 பெரிய தொகையில் 1.5 லட்சம் பேர். அவங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் கொடுக்கலாமே, ஈஸியாக தீர்வு காணலாமே. ஏன் இவ்வளோ கஷ்டம்? அதுக்கு அவங்களுக்கு இன்னும் தீர்வு கொடுக்காமல் இருக்கிறீங்க, அவங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறீங்க. ஏன் நீங்கள் இலங்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள லோக்கலில் யூசியில் வேலை செய்கிறவங்க, துப்புரவு தொழிலாளர்களாக வேலை செய்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி, அவங்களுக்கு கவர்மெண்ட் சேலரி கிடைக்குது, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்க. அப்போ அவங்களால அவங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது. ஏன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த வருமானம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எத்தனையோ பில்லியன் அங்கே செலவழிக்கிறீங்க. ஓகே, அவங்கள விடுங்க. இந்த யூசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக வச்சுருக்க முடியுமா இருந்தால், ஏன் வந்து $1.31 பில்லியன் வருமானம் கொடுக்கக்கூடிய டீ எஸ்டேட்டு ஒர்க்கர்ஸை உங்களுக்கு 1.5 லட்சம் பேரை ஏன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை அவங்களால மாற்ற முடியலை? மாற்றினா அவங்க மற்றெல்லாம் பார்த்துப்பாங்க.
அவங்க வீடு கட்டிக்கொள்வாங்க, அவங்க காணி வாங்கிக்கொள்வாங்க, எல்லாமே வாங்கிக்கொள்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நீங்கள் ஜஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயை மாற்றுங்க. இத்தனை வருஷமாக அரசியல் பண்ணுறீங்க, அங்கே இருந்துக்கிட்டு டிஃப்ரெண்ட் ஐடியாலாம் போட்டுட்டு அதை சொந்தமாக்கணும், வைக்கணும், மாடர்ன் சிட்டியாக மாற்றணும், வில்லேஜாக ஒரு ஒன்றும் தேவையில்லை, ஒன்றுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாற்றுங்க அவங்கள, மலையக தமிழர்களை. அவங்க பொழைச்சிப்பாங்க. செய்ய முடியுமா அதை? செய்ய மாட்டீங்க, நிச்சயமாக செய்ய மாட்டீங்க அது. ஓகே, அப்படியே நீங்கள் வடகிழக்கு மக்களுக்கு போங்க. எத்தனை வருஷமாக போராடிட்டு இருக்காங்க? 70-75 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களுக்கான தீர்வே கிடையாது. மொத்த இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கான ஒரு தீர்வு வந்து அவங்களுக்கான காணி உரிமையும் போலீஸ் உரிமையும் கையில் கொடுக்கணும். அதாவது 13வது திருத்த சட்டத்தை அமுல்படுத்தணும். அதுதான் ஒரே தீர்வு. ஆகவே இலங்கையில் உள்ள பிரச்சனைக்கு, மொத்த தமிழ் பேசும் மக்களோட பிரச்சனைக்கும், அதுக்கு நீங்கள் எல்லா தமிழர்கள் அனைவரும் ஒரே குறிக்கோளோடு இருக்கணும். உங்களோட அதிகாரத்தை கையில் வாங்கினா உங்களுக்கு தேவையானதை நீங்களே எடுத்துக்கொள்ளலாம். அதனால் மற்ற கட்சிகள் பின்னுக்கு நிற்கிறத தயவு செய்து குறைச்சி கொள்ளுங்கள். அது எந்த பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எலெக்ஷனில் நீங்கள் பண்ண வேண்டியது, யாராவது ஒரு தனியாக போட்டி போடுறாங்கன்னா எலெக்ஷனில், ஜனாதிபதி தேர்தலில் வந்து தனியாக சுயேட்சையாக நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு எல்லாரும் ஒரு மனதாக ஓட் பண்ணுங்க. தெரியுது நீங்கள் சொல்கிறது, அவங்க ஓட் பண்ணுறதால ஒன்றுமே அவங்க ஜனாதிபதியாக வர முடியாது கண்டிப்பாக. அதான் அந்த இலங்கையோட நாட்டு சட்டம். சிங்களவர்களே அதுக்கு ஓட் பண்ணினாலும், அவருக்கு தான் அதிகப்படியான ஓட் கிடைச்சிருந்தாலும் அவர் ஜனாதிபதி ஆக முடியாது. ஏன்? அவர் தமிழர். இதைத்தான் தமிழ்நாட்டு மக்களும் இதை புரிஞ்சுக்கணும். அதை அப்படி யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இப்படி ஒரு சட்டம் அங்கே இருக்குது. ஒரு தமிழன் அங்கே ஆக முடியாது. ஆனால் இந்தியாவில் அப்படி இருக்கான்னு பார்த்தா அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். யார் வேணாலும் அங்கே ஜனாதிபதி ஆகலாம், பிரதமர் ஆகலாம்னு நினைக்கிறேன். அப்படின்னும் போது இந்தியாவை பாராட்ட வேணும். அந்த கான்ஸ்டிடியூஷன் சரியாக இருக்குது. ஆனால் இலங்கையோட கான்ஸ்டிடியூஷன் படி தமிழர் ஒருத்தர் அப்படி ஜனாதிபதி ஆக முடியாது. அப்படி ஆகணும்னு சொன்னால் அவர் பௌத்த மதத்தை தழுவணும். அப்படின்னா மட்டும்தான் அவர் ஆக முடியும். அப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு இருக்குது. ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் அங்கே போட சொல்கிறான்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள். ஆனால் நீங்கள் போட்டாலும் போடாட்டியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னமோ 0 தான், ஒன்றுமே கிடையாது. ஒன்லி 0, ஒன்றும் நடக்க போகிறதில்ல உங்களுக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் ஒருக்கா இப்படி போட்டு பார்த்தாலே உங்களோட எதிர்ப்பு என்னன்றது தெரிஞ்சிரும்ல, உலகத்துக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கும் தெரிஞ்சிடும். அவங்களுக்கும் ஒரு பயம் வந்திருக்கும், இல்லை மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்கன்ற ஒரு பயம் வந்துடும். மலைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், சிங்கள அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பயம் ஒன்று வரும். ஓகே, தமிழ் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கன்ற ஒரு பயம் ஒன்று வரும். அந்த பயத்தை கொடுக்கலாம்ல நீங்கள். அவங்க அதோட அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க கண்டிப்பாக. நீங்கள் வந்து ஓகே, தனியாக இவங்களுக்கு இவங்களோட ஆதரவை வாங்கணுன்னா அவங்க கேட்குறத கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஸோ அதனால் எந்த மலையக அரசியல்வாதிகளோட பேச்சை நீங்கள் கேட்காங்க. வடக்கு கிழக்கு மக்கள் ஆட்சி பண்ணுற அரசியல்வாதிகளோட பேச்சையும் கேட்காங்க. சிங்கள தலைவர்கள் வந்தாங்க, அவங்கள அது கொடுக்குறேன் இது கொடுக்குறேன்னுலாம் ஏமாற்றிட்டு இருக்காங்க, அந்த பேச்சையும் கேட்காங்க. நீங்கள் ஜஸ்ட் முடிவெடுத்து ஏதாவது ஒரு தமிழ் கேண்டிடேட்டுக்கு, தனியாக நிற்கிற ஒரு ஆளுக்கு வாக்கு செலுத்துங்க. அப்போ அது உங்களுக்கு ஒரு தீர்வை நோக்கி கொண்டு செல்லும்ன்றது என்னோட கருத்து, சொந்த கருத்து. ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படியும் நீங்கள் போட்டாலும் ஒன்றும் ஆக போகிறதில்ல மற்றவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள். இந்த முறை தான் வந்து இந்த விருப்பு வாக்கு சப்ஜெக்ட்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். முதல் ஓட்டை வந்து நீங்கள் தெரிவு ஓட்டை வந்து ஒரு ஆளுக்கும், எங்களோட தமிழ் வேட்பாளர் ஒரு ஆளுக்கும், தனியாக நிற்கிற ஒரு ஆளுக்கும், 2வது உங்களோட விருப்பு வாக்கை வந்து நீங்கள் ரணிலுக்கோ இல்லை விமலுக்கோ இல்லை சஜித்துக்கோ போட்டு போங்க. அந்த 3 பேருக்கும் எப்படியோ ஒரு காம்படிஷன் வரப்போகுது. 50% மேலே அவங்க எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தால் விருப்பு வாக்கு என்ன போகிறாங்க, அந்த டைமில் நீங்கள் அவங்களுக்கு கை கொடுக்க போகிறீங்க.
இதில் ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு, உங்கள் மேலே எந்த தப்புமே வராது. ஸோ அதனால் நீங்கள் சிந்திச்சு இந்த முறை தெளிவாக செயல்படுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். பாய்.